சேது வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்குறாரு. நான் தனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உனக்கு அம்பட்டு கோவம் வருது, என்ன என் மேல அம்பட்டு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. ஆமா பாசம்தான், ஆனா உங்க மேல இல்ல, என் தங்கச்சி மேல. இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவரும் கஷ்டப்பட வேணால அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே சேது வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு. சரி நம்ம மேலே தப்பு இருக்கு, கோபம் குறையல, பாத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா அங்கிட்ட இந்த போஸ் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான், காலையில எந்திரிக்காம. ஹலோ போஸு, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க, எந்திரி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எங்க அப்பா சீக்கிரம் வர சொன்னார்ல அப்படின்னு காவியா விரட்டவும் இது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் போய் குளிச்சுட்டு ரொம்ப மெதுவா கிளம்பிக்கிட்டு இருக்கான். என்ன இன்னும் கிளம்புறையா, எங்க அப்பா போன் மேல போன் பண்ணிட்டாரு, அங்க லோடு எல்லாம் வந்துருச்சா, எல்லாத்தையும் இடைக்கி அடுக்கி வைக்கணுமா, கிளம்புறியா என்ன அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டுட்டு போஸுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. வெளியே வரும்போது ஈஸ்வரி வந்து, ஏம்மா என்னம்மா நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா, அவன் இந்த வீட்டுல ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தான், அவனை போய் கல்ல இருக்கவும் மண்ண இருக்கவும் இந்த பாடப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஏன் உங்க புள்ள வீட்டுல உட்காந்து தின்னுட்டு தானே தூங்கிக்கிட்டு இருக்கான், தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கான், எப்படிதான் இந்த சாப்பாடுலாம் உடம்புல ஒட்டுதோ தெரியல எனக்கும். நீங்க ஒரு தாய் தானே, ஏன் உங்க பிள்ளைய சொல்லி வளர்க்க மாட்டீங்களா, சம்பாதிக்கணும்டா, சம்பாதிச்சதான் நம்ம சாப்பிட முடியும், காசோட அருமையெல்லாம் உங்க பிள்ளைக்கு தெரியவே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா உங்க பிள்ளைய வந்துட்டு வேலைக்கு போக சொல்லுங்க, இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா போஸ் வந்துட்டு இறங்கி வந்துகிட்டு இருக்கான். சேது வந்துட்டு ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாம, மாமா பாருங்க மாமா, காவியா வந்துட்டு நம்ம போஸ செங்கல் சூளைக்கு வேலைக்கு அனுப்ப சொல்றா அப்படின்னு சொல்லவும் ராஜா அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அங்கிள் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, இவனுக்கு பணம்னா என்னன்னு தெரியணும், உட்காந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்ல, வேலைக்கு போகட்டும், இது நான் அவனுக்கு கொடுத்த தண்டனை, இதுல யாரும் தலையிட வேணாம், இதுல நீங்க தலையிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நம்ம காவியா சொல்றாங்க. உடனே ராஜவங்க வந்துட்டு, நீ பண்ணது சரியான வேலைமா, நம்ம உழைச்சி சாப்பிட்டாதான் அதோட அருமை தெரியும், நீ பண்ணது நல்ல வேலை, என்ன ஈஸ்வரி உன் பிள்ளை வேலைக்கு தானே போறான், போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் வந்துட்டு காவியாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. இதனால ஈஸ்வரி வந்து அப்படியே கொதிச்சு போய் நிக்குது, என் பிள்ளைய எந்த பாடு படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் மலரும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பவும் போல காலேஜுக்கு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தாங்கிட்டு தமிழுக்கு வந்துட்டு தமிழோட அம்மா வசந்தி ஃபோன் பண்றாங்க. என்னடி தமிழ், உன்னைய டிவிலலாம் பார்த்தோண்டி, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து அம்பட்டு சூப்பரா பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இப்படியே எப்படியாவது மாப்பிள்ளையோட ஒன்று சேர்ந்துடுறி, அதுதான் எங்களோட இது, நீ எப்படி இருக்க, உன் வயிற்றுல வளர்ற குழந்தை எப்படி இருக்கு, நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்கியடி தமிழ், எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து வசந்தி சொல்லவும், ஆமாம்மா என்ன பண்ணுறது, ஆனால் உன் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டலாம் நீ வந்துடாத, கொஞ்ச நாள் போரு, அவர் கூடலாம் என்னால், அவர் பேசுனது நீயும் தானே கேட்ட, எப்படி நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வசந்தி கிட்ட சொல்லவும், சரி விடு தமிழ், கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க, எங்க இருக்க காலேஜில் இருக்கியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா நான் காலேஜுக்கு வந்திருக்கேன், உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு ராஜாங்கத்துக்கு கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று மாதிரியே இங்கே பார்த்தா நம்ம காவியா வந்துட்டு தமிழ் வீட்டில் காஃபி குடிக்கிறதுக்காக வர்றாங்க. என்ன இன்னைக்கும் எனக்கு காஃபி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் காஃபி போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து, ஓஹோ இவ இங்கிட்டு கூட்டணி அமைச்சுக்கிட்டு இருக்காளா, அந்த தமிழ்ச்செல்வி என்ன பாடுபடுத்துறா, என் பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டா, அவனாலதான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு வயிறு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் மட்டும் பொண்டாட்டி கூட நல்லா வாழணும்னு நினைக்கிறானா, அது மட்டும் நடக்காது, இத காவியாவை கொஞ்சம் ஒடுக்கணுடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா எங்கிட்டு தமிழும் காவியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மலர் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மலர் வீட்டுக்குள்ள வரவும் மலர் வந்துட்டு காவியாவை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி முகமெல்லாம் மாறிடுது. உடனே வந்துட்டு காவியா வந்து, வாங்க, ஹலோ என் பேர் காவியா, என்ன தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்றாங்க, மலரும் சொல்றாங்க. சரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், உடனே காவியா வந்து, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா திருப்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க,
நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க. நான் இப்போ காவியா என்ன ஒரு ஃப்ரெண்டா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்துட்டு மலர் கூட நல்லா பேசுறாங்க. இதை பார்த்துட்டு மலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் போஸை பிடிக்காது, எனக்கும் போஸை பிடிக்காது. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன், நம்ம 2 பேரும் எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் காவியாவும் கை கொடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப கொந்தளிச்சு போய் நிக்குது. என்னடி இவ என்னடானா எப்பவும் போல அவளோட கை கொடுத்துக்கிட்டு இருக்கா. சரி இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கை கால்லாம் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் போயிட்டு கை கால்லாம் கழுவிட்டு வர்றாங்க. தனம் வந்துட்டு மலருக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க, அக்கா எப்படிக்கா இருந்துச்சு உங்கள் காலேஜ்லாம் இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் அப்படின்னு கேட்கவும், நல்லா இருந்துச்சு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காவியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தாலும் இவ்வளோ தைரியமாக திரும்பவும் படிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, என்னோட வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போதே தமிழ் தான் காரணம். எனக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழே எனக்கு இப்போதான் தமிழை ஞாபகம் வருது, என்கிட்ட இந்த புக்கு கிடையாது, உங்ககிட்ட இருக்கான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், இருங்கக்கா ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேடி பார்க்குறாங்க. மலர் கேட்ட புக்கு தமிழ்கிட்ட இல்லை. என்கிட்ட தனமும் தேடுறாங்க. அக்கா இப்போதைக்கு புக்கு இல்லைக்கா, நம்ம எங்கள் வீட்டில் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காவியா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன இப்போ புக்கு தானே வேணும், எனக்கு தெரிஞ்ச இடத்துல புக்கு இருக்குது, வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போய் புக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா மலரை காவியா கூப்பிட்றாங்க. காவியா மலரை காவியா கூப்பிட்றாங்க. மலரும் காவியாவும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு புக் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. போகிற வழியில் மலர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி போஸை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், எப்படி அவனை உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ நல்ல டைப்பாக இருக்கீங்க, எதுக்காக இப்படி ஒரு ஆளை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு அவனை ஒடுக்கணும், அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனை இப்படி எல்லாரும் விட்டா அவன் திருந்தாமையே போயிடுவான், அவன் உருப்படாமல் போயிடுவான், அவனை ஒரு வழிக்கு கொண்டு வரதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு காவியா அவங்களோட இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா காவியா சொல்கிறாங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கவும், என்னையா எங்கே பார்த்துருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு காவியா சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அம்மா அப்பா ஏதாவது நினச்சிக்கிருவாங்க, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போய் புக்கை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அட வாங்க, யார் எங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு காவியா மலரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, வீட்டில் யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ளே போயிட்டு தமிழ் காவியா மலருக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, இதுவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து காவியா மலர் அந்த புக்கில் தேடி அவங்க தேவையான புக்கை எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா காவியாவும் மலரும், சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேருமா கிளம்பி வரும்போது கரெக்டாக அவங்க அம்மா வர்றாங்க. என்ன காவியா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது எனக்கு இங்கே ஒரு புக்கு தேவைப்பட்டுச்சு, அதை எடுக்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, இவங்க தான் மலரு, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான், அந்த வீட்டில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க அம்மா ஏண்டி அவங்க அம்மா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க காவியாவை. சரிம்மா நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் வெளியே போய் டீ குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் மலரும் சேர்ந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம காவியாவோட அம்மா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, இவன் என்ன அவளோட சேர்ந்துக்கிட்டு திரியிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா காவியாவும் மலரும் போயிடுறாங்க. காவியாவோட படிப்புக்கு மலர் ஹெல்ப் பண்ணுறாங்க, மலரோட படிப்புக்கு காவியா ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.